எங்க ஊர்ல வந்து ஒரு அண்ணா நான் சின்ன வயசா இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போனாருங்க. அவருக்கு என்ன ஸ்பெஷல்னா ஊர்ல இருக்கும்போது, இந்த கிராமப்புறங்கள்லாம் உரக்கேணி இருக்கும். அந்த கேணிக்குள்ள வந்து ஏதோ பாத்திரங்கள் விழுந்துச்சு, பொருள் இருந்துச்சுன்னா மூழ்கி எடுக்கிறது ஒரு ஸ்பெஷலு. அதே ஊருக்கு 5, 6 ஆண்டுகளுக்கு போயிட்டு வந்துட்டு, திரும்ப வந்து அதே மாரி ஏதோ பாத்திரம் விழுந்துச்சு, "எடுப்பா உனக்கு தான் எடுக்க தெரியுமா?" அப்படின்னு பழையபடி இவருக்கு வந்து அந்த இது மூச்சு கட்டுற தம்மு கட்டுற ஒரு திறமை இருக்குன்னு நெனச்சு குதிச்சுட்டாப்புல. ஆனா குதிச்சுட்டு பொருள எடுத்துட்டு வெளிய வரும்போது ஏதோ பார் தலையில தட்டி அவருக்கு வந்து வாதம் மாரி வந்துருச்சு. அவர் சரியா திரும்ப ரிட்டர்ன் வெளிநாடு போ முடில. வீட்ல வாதமா தான் இருந்தாரு. ஸோ அதே மாரி தான் இப்ப வந்து ஷார்ட் லீவ்ல வெளிநாட்டுலேருந்து ஊருக்கு போறவங்க என்னன்னா, பைக்கு ஊர்ல சும்மா கிடந்தா இப்ப இங்க நம்ம வந்து இங்க நடந்துட்டு போயிட்டு வரும்போது நமக்கும் ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும். பைக் பயங்கரமா போணும், வரணும்னு. ஆனா வந்துட்டு நம்ம பாதுகாப்பான பயணத்துல போணும். நமக்கு வந்து வழிகள் எல்லாம் மாறி இருக்கும். இல்ல நமக்கு டச் இல்லாத எந்த ஒரு விஷயம் அது விளையாட்டா இருந்தாலும் சரிதான், வாகனம் ஓட்டுறதாலும் சரிதான், இல்ல படிப்பா இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் டச் விட்டுச்சுன்னா, அது திரும்ப நம்ம ஃபார்முக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதேமாரி நீங்க வந்து ஃபார்முக்கு வந்த பிறகு, நீங்க வாகனம் கொஞ்சம் வேகமா ஓட்டலாம். அதுவரைக்கும் நீங்க பாதுகாப்பான ஸ்பீட்ல போய் உங்க உயிர பாதுகாத்துறது ரொம்ப நல்லது.